லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இனி இந்த நிலைமை நம்ம யாருக்கும் வராம இருக்க ஒரு பிளான் இருக்கு. இதோட அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. சொடக்கு போடுற நேரத்துல அந்த நான் காலி பண்றேனா இல்லையான்னு பாருங்க. என்ன பண்ண போறீங்க? எப்படி பண்ணுவீங்க? பொறுத்தது பொறுத்தீங்க மாமா. இன்னும் ஒரே ஒரு நாள் பொறுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஏதோ பெரிய வில்லங்கமா பண்ணி எங்க எல்லாரையும் பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுறதரா. முதல்ல நீ எந்த பக்கம்னு இப்ப சொல்லு. அந்த பக்கமா இல்ல எங்க பக்கமா? என்னடா தம்பி இப்படி பொசுக்குன்னு கேட்ட? அக்காவை பிரிச்சு வச்சு பேசுற. நான் எப்பவுமே நம்ம பக்கம் தான்டா. அப்புறம் எதுக்கு சந்தேகப்படுற? இல்ல நீ ஒரு அடி அடிச்சா அவர் 100 அடி அடிப்பான பஞ்ச் டைலாக்லாம் பேசினது என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. அதான் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. பாடி தாங்காது. அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால என்ன பண்ண முடியும்? அந்த ஆளோட கதை நாளையோட முடிய போகுது. எழுதி வச்சுக்கோ. அப்படி என்னதான்டா பண்ண போற? எதுக்கு? நான் இங்க எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நீ அங்க போய் உளறி வைக்கவா? சண்டைன்னு ஆனதுக்கு அப்புறமா அவரா நானானு மோதி பாத்திரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டை வச்சுதானே அந்த ஆளு இந்த ஆட்டம் ஆடுறாரு. இத மொத்தமா முடிச்சு விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாப்ள, என்ன? நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லவா? ஒன்னும் தேவையில்லை. அன்னைக்கு சோத்துல தேவையில்லாம விஷம் வச்ச மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது பண்ணீங்க, அம்மா பொண்ணு 2 பேரையும் நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் சொல்லிட்டேன். ஏங்க, அம்மா அப்படி என்ன தப்பா கேட்டுட்டாங்க? ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தானே கேட்டாங்க. உங்க அம்மா ஒன்னும் பண்ணாம இருக்கிறதே எனக்கு பெரிய உதவிதான். பேசாம இருக்க சொல்லு உங்க அம்மாவை. எவனோ 2 பேரை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரானுங்க. எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொன்றும் எங்களை கேட்டா நடக்குது. இங்க ஸ்விட்ச் போட்டு அங்க பல்ப் எரியுது. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. மொத்தம் எவ்வளவு ரூம் இருக்கீங்க? கீழே 4, மேல 1 இருக்கு மேடம். எல்லாமே அட்டாச் பாத்ரூம் தானே? ஆமா சார், கீழே எல்லாம் அட்டாச்சு தான். மேலே இருக்கிறது மட்டும்தான் காமன் டாய்லெட்டு. அங்க பாருங்களேன், குபேர மூலையில வெஸ்ட் ஃபேசிங்ல கதவு இருக்கு. அது அப்படி இருக்க கூடாது. மொத்தமா உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இருங்க இருங்க இருங்க. ஆமா, யார் நீங்களா? வீடு பார்க்க ஏதாவது அட்ரஸ் மாறி வந்துட்டீங்களா என்ன? குத்துக்கல்ல மாதிரி நாங்க இவ்வளவு பேர் இங்க இருக்கோம். எங்களையும் பார்க்காம ஏதோ சொப்பு சாமான் எடுத்துட்டு வந்துட்டு அத அங்க மாட்டலாம், இதை இங்க வைக்கலான்னு உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு எங்க முன்னாடியே பிளான் போடுறீங்க. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? உங்க மேல ஏதோ ரொம்ப பேட் வைப்ரேஷன் வருதே. கொஞ்சம் இருங்க, எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டு அப்புறமா சொல்றோம். பேசி முடிப்பீங்களா? டேய் ராஜா, டேய் யாரா இவனுங்க? நம்ம வீட்டை பத்தி நமக்கே தெரியாத டீடைல்ஸ் எல்லாம் இவனுங்க கொடுத்துட்டு இருக்கானுங்க. நீ சும்மா இருக்க? போ, என்னன்னு கேளு. போ, எந்திரி எந்திரிடா. நீ கேட்டதான் கரெக்டா இருக்கும். எந்திரி. அந்த இடம் ஃபுல்லா கலர் மாத்தி கேளு. இந்த பக்கமும் அதே மாதிரி கலர் மாத்திடலாம். சரிங்க, கேளு. கேளுடா. ஏய் ராஜா, இவன் பாட்டுக்கு போறான். ஏய், யார் பண்ணீங்களா? யாரை பார்க்கணும்? எதுக்கு ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? பார்ட்டியை கூட்டு வந்துக்கிறோம். பார்ட்டியை கூட்டு வந்திருக்கீங்களா? ஏய், என்ன பார்ட்டி? அது வேற ஒண்ணு இல்லங்க சார்.
வீடு விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்திருக்கோம். என்னது வீடு விலைக்கா? யார் சொன்னாங்க உங்களுக்கு? நாங்க தான் சார் சொன்னோம். ஏய் நீ யாரா? ஹவுஸ் ஓனர் ஆளுங்க. ஹவுஸ் ஓனரா? டேய் யார் வீட்டுக்கு யார் ஹவுஸ் ஓனரு? என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? யாருப்பா அவரு? இவர் வாடகைக்கு கொடுத்துன்னு இருக்காரு சார். நீங்க வீடு ஓகேனா மட்டும் சொல்லுங்க, அண்ணங்கிட்ட சொல்லி உடனே காலி பண்ண சொல்லிடலாம். சார் ஒரு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, நாங்க வெளியே வெயிட் பண்றோம், நீங்க பேசிட்டு வாங்க. வா போலாம். வாங்க. என் வீட்டை விற்க ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க புள்ள உங்கள்கிட்ட சொல்லலையா? எது? ஏய் ஏய் யாரா? எந்த பிள்ளைடா சொன்னது? எந்த பிள்ளை? எதுவா இருந்தாலும் ராஜா அண்ணங்கிட்ட கேட்டுக்க, எங்களுக்கும் அவருக்கும் தான் டீலிங். டேய் வெளியே வாடா. அண்ணே வாண்ணே வெளிய. இங்க பாரு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இதெல்லாம்? என்னடான்னு என்ன கேட்டா? டேய் உன்னை கேட்காம வேற எவனை கேட்பாங்க? டேய் நீ சொன்னதா சொல்லிதான் வீட்டை வாங்குறதுக்கு கண்டவெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கான். கேட்டா உன்கிட்ட கேட்க சொல்லிட்டு போறா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. டேய் இருப்பா, உன் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, சும்மா தமாஸ் பண்ணோம். குணானந்தா அனுப்பிச்சு விட்டாரு. டேய் ராஜா, இந்த கை நீட்டி பேசுறது, உருட்டி மிரட்டுறது இதெல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. வீட்டு மேட்ரு எதுவாக இருந்தாலும் குணா கிட்ட பேசிக்கங்க. என்னன்னு நீ ஏன் இப்படிலாம் பேசுற? இது நம்ம வீடுன்னு. நம்ம வீட்டை எவனோ ஒருத்தன் வேலை பேசிட்டு இருக்கான், அவனை அடிச்சு துரத்தாம சைலண்டா நின்னுட்டு இருக்க நீ. அண்ணா இதெல்லாம் நல்லா இல்ல, பாத்துக்கோ. உனக்கு என்னப்பா, நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவ. பணம் கொடுத்தவன் நான்டா. எனக்கு தான் அந்த பணத்தோட அருமை தெரியும். இவர் கையில லட்ச லட்சமா தூக்கி கொடுத்துட்டு இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்குது. அதான் வீட்டை வித்துட்டு அதுல வர பணத்துல எனக்கு, உமாக்கு, மலருக்கு பிரிச்சு எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். டேய் யார் வீட்டை யாரா விக்கிறது? என்னங்க நீங்க இருங்க. டேய் ராஜா, என்னடா இதெல்லாம்? இப்படி மேலுக்கு மேலும் தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறியே. நீ திருந்துறனாலும் பரவாயில்ல, எங்களையாவது நிம்மதியா இருக்க விடுறா. யார் தப்பு பண்ணது? வீட்டுக்கு நடுவுல கோட்டை கிழிச்சு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னது யாரு? நீங்களா இல்ல நாங்களா? ராஜா, உனக்கு அப்பாவுக்கும் இடையில 1000 பிரச்சனை இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதுக்காக நம்ம குடியிருக்கிற வீட்டை விக்கிற அளவுக்கா போவே? வேண்டாண்டா, இதெல்லாம் பெரிய பாவம். இங்க பாருங்க, இப்படி குனிஞ்சா கொட்டுறது, நிமிந்தா காலில் விழுறது, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? என்னாலாம் இனிமே பொறுமையா இருக்க முடியாது. வேண்டாண்டா ராஜா, சொன்னா கேளுடா. இங்க பாருங்க, எல்லாரும் பத்திரத்துல எழுதி கொடுத்தாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டை விட்டு வெளியே போன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் இப்ப போறேன். என்ன ஒண்ணு, நான் என் காசை வாங்கிட்டு போறேன். எப்படியோ கடனை கை மாத்தி விட்டாச்சு, இனி நீங்களாச்சு அவங்களாச்சு. எதுவா இருந்தாலும் குணா கிட்ட பேசி. அண்ணே அண்ணே டேய், இந்த டீலிங் முடிஞ்சா நமக்கு நல்லதா ஒரு அமௌண்ட் வரும். இப்ப காஞ்சிபுரத்துல ஒரு இடத்த வாங்கி போட்டா புள்ளையோட கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே. ஏங்க இப்ப என்னங்க பண்றது? என்ன சீதா பண்றது? இவனை மாதிரி ஒருத்தனை பெத்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறோமோ. சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலா சண்டைக்காரன் காலில் விழுந்து பாக்குறேன். சார் சார் சார்
நான் பெருசு என்ன வேணும்? குணா சாரை பார்க்கணும். என்ன மேட்ரு? வீடு விஷயமா? ஏய், அண்ணனை போய் கூட்டு வா. சரிண்ணா. வாயா, வா 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 வா. வந்துட்டியா? சார், நான் மார்க்கண்டேயன். ஏம்பா, ஒன்னு எனக்கு தெரியாதா என்ன? அதான் மாசம் கில்லி மாதிரி வட்டி பணத்தை குடுத்துனுக்கிறிய. அது இல்ல, இன்னைக்கு நம்ம வீட்டை பார்க்கறதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஆமா, நான் தான் அமுச்சு விட்டுருந்தேன். வந்திருந்த பாட்டிக்கு வீடு புடிச்சு போச்சா? நல்லா வீட்டை சுத்தி காட்டினியா? சார், நான் தான் மாசம் ஒழுங்கா தேதிக்கு வட்டி கட்டிடுறேனே. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணணும்? எப்படி பண்ணாங்கோ? அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு. ஆமா, நீ தான் வீட்டை கஷ்டப்பட்டு கட்டிக்கிற. பாயா பேச வந்துட்ட. எல்லாரும் தான் வீட்டை கஷ்டப்பட்டு கட்டினுக்கிறாங்க. அது வெறும் வீடு மட்டும் கிடையாதுங்க, என்னோட உயிர். சார், நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு குடிய சீக்கிரம் கடன் அடைச்சிட்டு பத்திரத்தை மூட்டுக்கிறேன். உனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லையே. யார சொல்றீங்க? உன் மூத்த மாவனும் 2வது மருமவனும் நீ இனிமே அவங்க கிட்ட வாங்கின துட்டை கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ பணம் ஏதோ அர்ஜென்ட்டா தேவைப்படுது போல. சார், நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுங்களா? அப்பா சொன்னா புரிஞ்சுக்கோப்பா. உனக்கு வேற 60 வயசு கிட்ட ஆக போகுது. ஆபரேஷன் வேற பண்ணிருக்காங்க. நாளைக்கு பொட்டுன்னு போயிட்டேன்னு வெயி, காசுக்கு அவங்க யாராண்ட போவாங்க? அதான் ஊட்டாண்ட ஆள் அனுப்பிச்சு பார்க்க சொன்னேன். சார், கொஞ்சம் தயவு செஞ்சு அவகாசம் கொடுங்க. நான் எப்படியாவது பணத்தை புரட்டி கட்டிடுறேன். யோ, நான் என்ன உங்ககிட்ட இம்மா நேரம் ஹிந்தியில பேசினுக்கிறேனா? குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லினுக்கிறேன். திரும்ப திரும்ப வாய்தா வேணும்னு சொன்னதே சொல்லினுக்கிறேன். இல்ல, அந்த வீட்டை நான் விற்கிறதா இல்ல. யோ, ஒன்னாண்ட இப்ப வீட்டை விற்கணும்னு யாராச்சும் பர்மிஷன் கேட்டாங்களா? போய் வீட்டை காலி பண்ணிட்டு போற வழியை பாரு. நீ கண்டி வீட்டை காலி பண்ண முடியாது. அப்படி இப்படி ரப்சர் கிப்சர் பண்ண. ஏய், என்ன பாக்குற? பார்த்தா கையெத்து குமுறா மாதிரி உன் கூடவே ஒரு அம்மா சுத்தி நிற்பாங்கல்ல. அந்த அம்மா கோயில் குளம் கடத்தெருன்னு எங்கேயாச்சும் போ சொல்ல. தண்ணி லாரி எங்கேயாச்சும் தட்டுற கிட்ட போகுது. இப்போ உன் பிள்ளைங்க சொன்னாங்க, நான் செய்யறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலேயும் நீ இங்க நின்னுந்தன்னு வச்சுக்கோ. ஏய், அச்சிட போறேன். ஏய், போ சொல்ற. அப்புறம் கேழ்வனை போட்டான்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களே என்ன கலாய்ப்பானுங்க. போயா, போடா. என்னங்கடா கலாய்க்க மாட்டீங்க? அப்பா, நாம சும்மா இருக்க கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா. என்ன பண்ணணும்னு சொல்ற? போலீஸ்க்கு போலாம்ப்பா. போலீஸ் கிட்ட போனா யார் பக்கம் துட்டு அதிகமாகுதோ அந்த பக்கம் தான் கேஸ் எடுத்துப்பாங்க. நான் ஒரு ஐடியா சொல்லுவா. என்ன? நேரா நம்ம ஏரியாவுக்கு போய் நம்ம புள்ளிங்க 10 பேரை வலிச்சுன்னு போய் நேரா குணாவண்ட போய் அவனை சும்மா புலகுற அவன் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. எதுக்கு இதெல்லாம்? ஒழுங்கா இருந்தவனை கூட்டிட்டு வந்து அடிதடியில இறக்கி விட்டுட்டாங்கன்னு எங்களை பார்த்து சொல்றதுக்கா? ஆமா பாண்டி, இந்த அடிதடி எதுவும் இருக்கக்கூடாது. அப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏசிபிக்கு வேணா ஃபோன் பண்ணி பாருங்களேன்பா. டேய், அவருக்கு அசாம் பக்கம் ஏதோ ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்களாண்டா. அவர் எங்க இருந்தா என்னப்பா? ஃபோன் தானே பண்ண போறோம். அவர் அங்க இருந்தே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அம்மா, ஃபோன் பண்ணுங்க. Dialed is currently not reachable. Please try again later. ஃபோன் ஆஃப்ல இருக்கு.
இப்ப என்னங்க, இந்த வீடு ஒண்ணுதானே அவன் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. இதையும் கொடுத்துட்டா அடங்கி தொலைச்சிருவாங்க தானே. பேசாம அதை கொடுத்துடலாங்க. நம்ம கடைசி காலத்துல நிம்மதியாவது மிஞ்சும். அம்மா என்னம்மா பேசுறீங்க? ஒரு வீடுங்கிறது சொத்து மட்டும் கிடையாது. அது எல்லா உணர்வுகளையும், ஞாபகங்களையும், அன்பையும், பாசத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு இடம். என்ன செய்யறது? கொடுத்துருவோம். கடைசி முயற்சியா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சட்டப்படி என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆமா மாமா, எனக்கும் இதான் சரின்னு தோணுது. நம்ம பேசாம ஸ்டேஷனை போய் பார்த்துலாமே. சரி சீதா, அப்போ நாங்கெல்லாம் போயிட்டு வர்றோம். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரியா? சரிங்க. கிளம்பு. போங்கம்மா. வாங்க போகலாம். போலாம். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார் கேஸ் கொடுக்கணும். என்ன கேஸ்? அப்பா பேர்ல ஒரு வீடு இருக்கு சார். நாங்க எல்லாருமே அங்கதான் குடியிருக்கோம். இப்போ அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி ரவுடிங்க மிரட்டிட்டு இருக்காங்க சார். சொந்த வீடா? சொந்த வீடா இருக்கிறதுனால தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துக்கிறோம். ஆமாம் சார், நானே தான் அங்கே இடத்த வாங்கி வீடு கட்டினேன். அந்த ரவுடியோட பேர் தெரியுமா? குணா. குணா சார். குணாவா? குணா தான் காலி பண்ண சொல்லி மிரட்டுறாப்லையா? ஆமாம் சார். சரி, நீங்கள் நடந்ததை ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி உள்ளே கொடுத்துருங்க. என்னன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? போங்க. சரி சார். நான் தான் சொன்னேன்லப்பா, இதுக்கெல்லாம் போலீஸ் தான்ப்பா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்பா நீங்கள் வந்து எழுதி கொடுங்கப்பா. போலீஸ் கண்டிப்பாக குணாவை உள்ளே வைப்பாங்கப்பா. இந்தாப்பா வெளியில கொடுத்துரு. தெரியல அதை பத்தி நான். ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றான்? சொல்லு இன்சே, என்ன மேட்ரு? என்ன குணா, நமக்கு தெரியாமலேயே நம்ம ஏரியாலேயே பெருசா டீலிங் போயிட்டு இருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஏதோ பெருசோட வீட்டை எழுதி வாங்க போறியாமே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா இன்சு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வீட்டு அட்ரஸ் சொல்லட்டா இல்ல ஆள் யாருன்னு சொல்லட்டா? இல்லை இன்சு, அது மத்தேசம் பண்ண சொல்லி நம்ம கையில் அந்த மேட்ரு வந்துச்சு. அதான். என்ன மேட்ரு? பார்ட்டி ஊட்ட அடமானம் வச்சு கடன் வாங்கி தராம இழுத்தடிச்சிருந்தது. அதான். பார்ட்டி இங்கே தான் உட்காந்து உன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட்டை வாங்கிடவா? என்னது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா? ஆளை பார்த்தா எந்த வம்பு துப்புக்கு போக மாட்டான்னு தெரிஞ்சு நீ இதுல இறங்கியிருக்க. என்ன என்ன பண்ணட சொல்லு. இன்சு, என்ன பண்ணலான்னு நீயே சொல்ல. டீலிங் ரேட்ல 50% கொடுத்துரு. இன்சு, இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் போவ என் கையில எவ்வளவு நிக்கும்னு நினைக்கிற? சரி, நீயே சொல்லு. ஒரு 7% தரேனே. ஓ அப்படியா? சரி விடு, நான் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறேன். இன்சு 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 ஒரு நிமிஷம் பொறுமை. உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரு 10%. ஓகே ஓகே. சரி, பார்த்துக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டு அதை விடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே இன்சு. அப்பா இன்ஸ்பெக்டர். யோ சார், கம்ப்ளைண்ட் எழுதியாச்சா? எழுதிட்டேன் சார். கொடு. இந்தாங்க சார்.
சார் எஸ் சார் 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 கிடைக்காதீங்க சார். சார் என்ன சார் இது? சார் என்ன சார் கிளியரிங்க சார் வீட்டு அடமான வச்சு பணம் வாங்குனியா? ஆமா சார். அப்புறம் பணத்தை கொடுத்தவன் வீட்டை கேட்டா எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? நீங்க நம்ம பெரிய யோகியா மாதிரி குணா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. சார் நான் வாங்கினது 7.5 லட்சம் தான் சார். சார் அந்த வீடு பல லட்சத்துக்கு போகும் சார். அது 7000 இருந்தாலும் பணம் தானே, நீ திரும்ப கொடுத்துருக்கணும்ல. சார் என்ன சார் நீங்களே எப்படி அநியாயமா பேசுறீங்க? யோ என்ன பேசுற? சார் சார் போலீஸ் எடுத்து பேசுற? அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல? ஏண்டா ஃப்ராட் பயலுகளா? பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு திரும்ப தராம ஏமாத்திட்டு குணா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்களா? குணாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். சார் நான் அவர்கிட்ட எந்த பணமும் வாங்கல. யோ நீ பேசாத சார். என்ன சார் மரியாதை இல்லாம பேசுறீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து நீ ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருக்க. சார் சார் வீடு எங்களுது சார். அங்க ஒருத்தன் எங்கிட்ட இருந்து அடிச்சு பிடிச்சு வாங்க பாக்குறான். அவனை பிடிச்சு விசாரிக்காம நீங்க என்ன சார் மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிறீங்க? என்ன சார் குணா உன்னை பேசிட்டீங்க போல இது. யோ கான்ஸ்டபிள் இவனை பிடிச்சு உள்ள போடியா போடியா போடியா. சார் சார் என்ன சார் கேஸ் ப்ளோ கேக்குறீங்க? சார் யோ அவங்கள இல்லையா இல்லையா போறீங்க சார் எங்களே சார் அடிக்கிறீங்க. சார் 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 அடிங்க சார் 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 அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் 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 அவனை விட்டுருங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். என்ன சார் பண்றீங்க சார்? ஒழுங்கா வீட்டை எழுதி கொடுத்துரு, இல்ல இவனுக்கு இங்கே அடி வாங்கி சாவானுங்க.